இக்கோயிலுக்கு போறதுக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பெருமளவு பாதாளத்தையும் பார்க்காம ஒத்தையடி பாதையில தான் நடந்து போகணும். அதாவது எப்போ வந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து எப்போ வந்தாலும் நம்மளுக்கு இங்கே வரலாறு தெரிஞ்சாலும் இந்த கோயிலுடைய வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் ஒரு முறையும் நம்ம வரும்போது சீனிவாசன் இவர் வந்து இந்த அகோபில மடத்துக்கு பக்கத்தில் தான் இவருடைய வீடு இருக்குது. வழிகாட்டி இவர் வந்து அதுக்கு நிறைய பேர் கைடு இருக்கிறாங்க, இங்கே எத்தனையோ கைடு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சீனிவாசன் போல ஒரு கைடு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். என்ன காரணம் அப்படின்னா தமிழ்லையும் சொல்லக்கூடியவர். நீங்கள் எல்லா லாங்குவேஜும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், கன்னடம் தெரியும், கொஞ்சம் மலையாளம் அப்படி தெரியும், ஆனால் முழுமையாக தமிழ் நல்லா தெரியும். அப்போ தமிழுக்கு முக்கியமாக இங்கே வழிகாட்டி யாரும் இல்லை. அப்போ சரியாக தமிழ் சொல்லக்கூடியவர் யாருன்னா இப்போ இந்த இடத்துல சீனிவாசன் தான். கொஞ்சபட்சம் ஒரு 18 ஆண்டு காலமாக அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மேலும் தொடரணும். இன்னும் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அவருக்கு ஆரோக்கியத்தை வந்து இந்த நரசிம்ம பெருமாள் இன்னும் அவருக்கு கோடியாக பணமும் நல்ல ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கொடுத்து வர எல்லாருக்கும், எல்லா அன்பர்களுக்கும் இந்த புகழ நரசிம்மருடைய புகழ உலகெங்கும் சொல்றதுக்காக, அது தமிழ் கல்வியா தமிழ் மூலமா சொல்றதுக்காக இவருடைய ஆயுள் இறைவன் வச்சிருக்கணும். அதுக்காக இவர் பேரு சீனிவாசன். குருநாதர் கொஞ்சம் சொல்லுவார். நரசிம்மரை பற்றி நிறையா மந்திரம்லாம் சீனனை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப. ஏன்னா இந்த வயசில் இந்த இதில் பிறந்துட்டு இவ்வளோ மந்திரங்கள்லாம் வந்து சொல்கிறதுனாக்கா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நல்லா அவ்வளோ ஸ்பஷ்டமாக, ஏன்னா சமஸ்கிருதம் வந்து வாயில் நுழையிறது ரொம்ப அபூர்வம். சீனனை வந்து ரொம்ப அழகாக நரசிம்மரை பற்றி எல்லா மந்திரமும் நல்லா அருமையாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்னன்னாக்கா அவருக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்தாலும், நம்ம வந்து பணம் வந்து நம்ம அவருக்கு உதவித்தொகை கொடுத்தாலும் அந்த பணத்துலேருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து நிறைய பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுப்பார். ஒரு 10 பாக்கெட்டு 15 பாக்கெட்டு. சரி, நாங்கள்லாம் முதல்ல நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரும்போது என்ன நினச்சோம், சரி அந்த பிஸ்கட் பாக்கெட்லாம் இவர் தான் சாப்பிடுவார்னு நினச்சோம். பார்த்தோன்னா அந்த பிஸ்கெட்லாம் வந்து ஓரத்தில், மலை ஓரத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும், எறும்புலேருந்து ஈலேருந்து எல்லா ஜீவராசிக்கும் வந்து இந்த பிஸ்கெட்லாம் வந்து ரொம்ப நுணுக்கி போட்டு எல்லா ஜீவராசியும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, தனக்கு இவருக்கு உணவு கிடைக்கிறதா இல்லையோ எல்லா உயிரினும் சாப்பிட்ணும். காக்கா குருவி எல்லாமே இங்கே நிறையா இருக்கும். மலையில் வந்து நிறைய குரங்கள்லாம் இருக்குது, ஆஞ்சநேயர்லாம் அவெல்லாம் இருக்கா நிறைய பேர். அவளுக்கெல்லாம் அந்த ஜீவராசிக்கெல்லாம் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைக்கிற அந்த சொற்ப வருமானத்தில் இதே போல் இறை பணி கூட இந்த அரும்பெரும் பணியெலாம் செஞ்சுருக்காரு. நல்ல உள்ளம், நல்ல ஆத்மா.
மேலே மேலே வந்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கார். மேலே மேலே அவர் நல்லா இருக்கு. 2 ஸ்லோகம் இப்போ வந்து அண்ணா சொல்லுவார். அஹோவீரியம் அஹோவீரியம் அஹோசௌரியம் அஹோவாகு பராக்கிரம நாரசிம்ஹம் பரந்தைவம் அஹோபிலம் அஹோபலம் அஹோபிலம் நாரசிம்ஹம் கத்பாராம பதாபா நமதுத்யாசே நிருசிம்மம் அத்தம் ஸ்ரீ கமலாபதி உக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ நமாமிகம். இந்த இடத்துல அஹோபலத்துக்கு வரதுக்கு நிறைய அனுகிரகம் வேணுமோ. இந்த இடத்துல அஹோபலத்து வந்து சகல காரஜிதி நீ என்னென்ன வேண்டுக்கோ கண்டிப்பாக நடிக்கும். எதென்ன வேண்டுக்கோ ஜாவா வீடா எதென்ன வேண்டுக்கோ கண்டிப்பாக நடிக்கும். அஹோபலத்தில் சனி பிரவேசம் கிடையாது, அதனால காக்கா கிடையாது. அஹோபலத்தில் சனி பிரவேசம் கிடையாது. இந்த இடத்துல அஹோபல தங்கிறதுக்கு காசி கயா பிரயோகத்தில் யுக தரிசனம் பண்ண மாதிரி இந்த இடத்துல தங்கிறதுக்கு காசி கயா பிரயோகத்தில் 1 லட்சம் ஜனத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி அஹோபலத்தை ஒத்தருக்கு சமானம். அதனால எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடும் வரும். இந்த சுவாதி நட்சத்திரம் நிறைய விசேஷம். சுவாதி நட்சத்திரம் மினிமம் 5000 பேர் வேணும். அதனால 5000 பேர் வரும். மினிமம் 2 கிலோமீட்டர் டிராபிக் எல்லாம் இருக்குது. இல்லை நிறைய கூட்டம் வருது. இல்லை இந்த இடத்துல அஹோபல சகல காரசிதி சார். இப்போ என்னன்னா புது விதமா என்ன அப்படின்னா இது எதுக்காக புதுப்பிச்சிருக்காங்க, அந்த காலத்துல வந்து இது வேத பாடசாலையாகவும் இருந்திருக்கு. இப்போ இதை வந்து புதுப்பிச்சுட்டு இப்போ எல்லாராலும் முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லா நரசிம்மர் போய் பார்க்க முடியாது, தரிசனம் பண்ண முடியாதுன்றதுனால இந்த அகோபலம் மடம் சார்பாக எல்லா நரசிம்மரும் இந்த இடத்துல இப்போ வைக்கிறாங்க. அதனால கீழே தரிசனம் பண்றதுக்காக தற்சமயத்துக்கு 2 நரசிம்மர் இப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டா. எல்லா ஆழ்வாரும் எல்லா நரசிம்மரும். ஆமா, எல்லா நரசிம்மரும் எல்லா ஆழ்வார்களும் இந்த இடத்துல எல்லா ஐசிங்கரும் ஆழ்வார்கள் ஐசிங்கர் மற்றும் எல்லா நரசிம்மரும் இங்க வைக்கிறதா இப்ப உத்தியோக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போதுக்கு தற்சமயத்துக்கு 2 நரசிம்மர் இப்ப பிரதிஷ்டை பண்ணிருக்கு. நூற்றாண்டுல இது வந்து கதாகாலட்சேத்திரமா இருந்திருக்குது. இந்த இடத்துல மண்டபம் வேத பாடசாலை. அப்போல் மர்ஜியர் முதல் ஜியர் வந்து ஆதிவான் செட்டுக்கு போயிட்டு மேல்கோட்டை ஆதிவன் சடகோபன். அந்த காலத்துல வேத பாடசாலை கதா காலட்சேபம் பண்றோம். எல்லா கோயில இருந்து ரெனோவேஷன் 13th century வரங்கல் கிங் காக்கத்தீய பிரதாபருத்ர மகாராஜ் எல்லா கோயில் ரெனோவேஷன் பண்ணாச்சு. மேல மட்டும் கீழே மட்டும் ஸ்ரீகிருஷ்ணதேவர்கள் ரெட்டி ராஜுக்கு திருமணராஜு வெங்கடராஜு 4 பேர் ராஜு ரெனோவேஷன் பண்ணாச்சு. இந்த இடத்துல மட்டும் 13th century கதா காலட்சேபம் கிங்கெல்லாம் ரெஸ்ட் போறாங்க. சொல்லு. இங்கெல்லாம் எல்லா பெருமாள் நவநாசிபன் இங்கெல்லாம் பரிசா பண்ணுவாங்க. நவநாசிம்மரும் எல்லா ஆழ்வாரும் எல்லா ஐசிங்கரும் இதுங்க ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுவார். 13th century வேத பாடசாலை 100 கால மண்டபம் 100 பில்லர்ஸ் 100 கால மண்டபம். அதான் 100 கால் மண்டபம். இது விசேஷமான பாடசாலையா இருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல பிரகலாதன் வந்து பிரகலாதனுடைய படிச்ச பாடசாலை. இந்த இடத்துல வேத பாடசாலை கலாட்சேபம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வந்து இடிஞ்சு போயிருந்தது புதுப்பிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த யாத்திரை வந்து ஜனார்தன சுவாமிகள் அருள் தலைமையில நம்ம இந்த யாத்திரை வந்துட்டு இருக்கிறோம். அது மாதம் நம்ம வந்து ஒரு யாத்திரை வந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் வரும்போது புது நபர்களை, அதாவது நரசிம்மருடைய பக்தர்களை புதுசாக நம்ம எங்கள் ஜனார்தன சாமி எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதத்தில் விசேஷமாக ஒரு புதுச்சேரியில் முக்கியமான அரசியல் பிரமுகரும் நகைக்கடை உரிமையாளரும் மற்றும் வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த குப்பத்திலிருந்து நம்மளுடைய இறையன்பர் அதர்வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்தங்கராவுடைய மன்றம் சரபசித்தர் இரபணி மன்றம், அந்த மன்றத்துடைய பிரபாகரன் மஞ்சுளா அவர்களும் வந்து நம்மளுடைய இந்த யூடியூப் மூலியமாக நம்மளுக்கு ஒளியும் அமைத்து கொடுக்கின்ற நம்மளுடைய விஜய் கண்ணன் அவர் மூலமாகவும் இங்கே எல்லாரும் நம்ம சுவாமிகளை அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதமாக ஒரு புது ஆளாங்க எல்லாருக்கும் இந்த லோகத்தில் நம்ம பிறந்தோம் எல்லாருமே இந்த இடத்துல வரணுன்றதுக்காக ஒவ்வொரு மாதமும் புது ஆளுகளாக இங்கே கொண்டுகிட்டு வந்து ఇలలో నిలువెత్తుగా రూపం కలలో కనిపించే దైవం కోరిన కోర్కెలు తీర్చే కరుణించే కాచే దైవం కోరిన కోర్కెలు తీర్చే కరుణించే కాచే దైవం మాలో పెడ బుద్ధిని మార్చి నడిచే సన్మార్గం చూపి తోడై నిలుచుంటావే
அகோபிலம்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமா அவர் பிளந்து வெளிவந்த தூணும் ஹிரண்ய கசுபுவை அடிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்திய மலையும் இங்க இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமையான இந்த இடம் கீழ் அகோபிலம் மேல் அகோபிலம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. குடைவரை கோயிலா இருக்கிற கீழ் அகோபிலம் பல நரசிம்மர் சிலைகளை கொண்டிருக்கு. மேல் அகோபிலத்துக்கு போக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். வழுக்கும் ஒத்தையடி பாதைகளும் பிரம்மாண்டமான பள்ளங்களும் பலவித வனவிலங்குகளையும் போற வழியில சந்திக்க வேண்டியது வரும். மேல போறதுக்குள்ள 9 வகையான நரசிம்மர் கோயிலையும் நாம அங்கங்க பார்க்க முடியும். இத்தனை சிரமங்களையும் பாகவத புராணத்துல கடவுளோட ஒரே அழகிய அவதாரம்னு சொல்லப்பட்ட நரசிம்மருக்காக பக்தர்கள் பொறுத்துக்கிறாங்க. பரவாயில்ல. மேல ஹிரண்யகசிபுவோட வைத்த கிழிக்கும் உக்ரமான நரசிம்மரையும் இதனால எழுந்த இரத்த கரைய அவர் கழுவின சுனையையும் நாம பார்க்க முடியும். தூரத்துல இருந்து பார்க்க சிவப்பு சுனையா தெரிஞ்சாலும் கையில தண்ணி எடுத்தா சுத்தமான நீரா இருக்கு. தவிர அவர் பிளந்து வந்த தூண் இன்னும் தடயங்களோட வழிபடப்படும் இடமாவும் இருக்கு. குருதாயுகத்துல இரண்டு சபா மண்டபத்துல ஒரே தூணல். அந்த கொடிக்கேலி பாருங்க, கொடிக்கேலி தான் நரசிம்மர் திருவள்ளி இருக்கு, பாடம் இருக்கு, மகா பாதம் இருக்குது. அந்த தூண்
பிரகலாதன் கேட்டு வரல நம்ம நிறைய எங்க இருக்குதுன்னா அப்போ இந்த தூள் இருக்கிறோம்னு சொல்லல அந்த தூள் வந்து வி ஷேப்ல பக்கத்தில் தூண் வருது அந்த தூண்ல வந்து வி ஷேப்ல வளர்ந்து வந்து 2 பேர் சண்டை போட்டு வந்து அது கீழே நம்ம போகிறது வந்து வாசப்படி அங்கதான் சம்ஹாரம் பண்ணிடா அவர் பேர் தான் ஜுவாலா நரசிம்மர். ஜுவாலா மீன்ஸ் அக்னி ஃபயர். இரண்டு சம்ஹாரம் பண்ணப்பறம் 3 கோடி பெருமாள் வந்து பூஜை பண்ணிட்டீங்க தான் இந்த பெருமாள் பார்க்கறதுக்கு பூஜை அனுகூலிக்கணும் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது. எதுக்குன்னா இரண்டு சம்ஹாரம் பண்ணப்பறம் 3 கோடி பெருமாள் எதுக்கு வந்தாச்சுன்னா அவளுக்கு சம்ஹாரம் பண்ணப்பறம் எல்லாருக்கும் குஷி ஆயிடுச்சு. அதனால எல்லா நோக்கிரமும் இது வந்தாச்சு. எல்லாம் இரண்டு எல்லா நோக்கிரமும் இன்சூம் பண்ணாச்சு. அதனால எல்லாருக்கும் குஷி ஆயிடுச்சு. அதனால மகாவிஷ்ணுக்கும் நவகிரகத்துக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு ஒரு நவகிரக தோஷ பரிகாரம். இந்த நரசிம்மர் பார்த்தானா செவ்வாய் தோஷ பரிகாரம். இந்த நரசிம்மர் எல்லாரும் சம்ஹாரம் பண்ணப்பறம் 3 கோடி பெருமாள் வந்து சொல்லுவார். அவரே அஹோன்னா ஆச்சரியம், அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பராக்கிரமா, நாரசிம்ஹம் பரந்தைவம், அஹோ பிலம், அஹோ பலம். அஹோன்னா ஆச்சரியம், பிலவன்னா குகை, பலவன்னா சக்தி. நம்மளுக்கெல்லாம் குருவினே கிடையாது, சூரியனே கிடையாது. எதி கூப்பம் சொல்லுவோம். அப்போ யாரும் சாண்ட் ஆகலை. அப்போ மகாலட்சுமி செஞ்சுலட்சுமி வெயிட்டாக வரும். அந்தம்மா வந்து அந்தம்மா கூட மலை மேலே போயிடுச்சு. அதனால அப்புறம் குதிரைக்கத்தில் சிவனே வந்தாச்சு. சிவனே வந்து இரண்டு சம்ஹாரம் கொஞ்சம் கோபம் இருக்குது. அந்த கோபம் சாந்தம் பண்ணுறதுக்கு சிவனே வந்து குதிரைக்கத்தில் எல்லா மந்திரத்துக்கு மந்திராசுரம் சொல்லுவோம். ருக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஜலந்தம் தருதோமுகம் நிருசிம்ஹம் பீஜனம் மத்ரம் மிருத்யோ நமாம்யம். குதிரைக்கத்தில் வேதாயத்தில் ராமலட்சுமணன் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் தங்கி நிருசிம்ம பஞ்சாமத்தை சொல்வார். அகோபிலம் நாரசிம்மம் கர்ப்பாராம பதாபா நமசுத்தியாசி நிருசிம்மம் அத்தம் ஸ்ரீகமாதி சொல்லாச்சு. பாபரேஜர் கிருஷ்ணன் கலிகத்தில் திருப்பதி பாலாஜி வந்து அவர் கல்யாணுக்கு முன்னாடி அகோபலத்துக்கு வந்து எல்லா பெருமாள் சேஷ்டி கீழே தங்கியிருக்காங்க. அந்த கோயில் நவநரசிம்மில் கிடையாது. அப்போ கலிகத்தில் திருப்பதி பாலாஜி அவர் கல்யாணுக்கு முன்னாடி அகோபலத்துக்கு வந்து எல்லா பெருமாள் சேஷ்டி கீழே கோயில் கட்டிட்டு நம்ம கல்யாணுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பண்டிகை போடலாம்ல. அதே மாதிரி அகோபலம் டு கடப்பா கடப்பா சொல்லுவாங்க. இப்போ கடப்பா அது ஆக்சுவலி கடப்பா டு திருப்பதி பதில் போட்டு இங்கே சாப்பாடு போட்டாச்சு. எதுக்குன்னா காசி கயா பிரயோகத்தில் 1 லட்சம் ஜனத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இந்த இடத்துல ஒத்தடி சமானம். அந்த இடத்துல காசி கயா பிரயோகத்தில் யுக தரிசனம் பண்ண மாதிரி இந்த இடத்துல ஒரு நாள் தங்கினா அவ்வளோ விசேஷம் இருக்குது. இந்த இடத்துல அகோபலத்தில் முதல் நரசிம்மர் இந்த நரசிம்மர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் யுகமா இங்கே அப்பா 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 அம்மா இந்த ஊரில் அகோபலத்துக்கு அதில் வந்து இந்த நரசிம்மர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் சின்ன பசங்க 20-30 ஏஜ் வேணா சார் நம்ம மொழியை இங்கே வாபஸ் சொல்ல சொல்கிறோம். இந்த பெருமாள் பார்க்கறதுக்கு பூஜை அனுகூலம் வர முடியும். பிரபஞ்சத்தில் முதல் நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர். இங்கே தான் செவ்வாய் தோஷம். இந்த அறிவு பேர் வந்து பவனாசினி. இந்த மலை பேர் வந்து கருடாதிரி மலை. மேலே போனால் கருட மலை மலை. அந்த ஆப்போசிட் மலை பக்கத்தில் மலை வந்து வேதாதிரி மலை. நடுவில் வந்து அதில் சாயம் நிறைய பேர் என்னன்னா இப்போ அங்கே மேலே பார்த்துக்கலாம் அந்த தொகுதியில் சம்பம் அங்கே தான் வந்து அவருடைய உருவம் போல இந்த 2 பக்கம் ரெக்க இப்படி இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி உட்காந்துக்கிற போலே இருக்கு மாதிரி. அதுதான் அது உச்சியில் கொடி இருக்கு இல்லையா லாஸ்ட் பாருங்க. அது அப்போ இந்த பக்கம் வர முடியாது இல்லையா, பள்ளம் இருக்குதா. அதனால அந்த என்ன ஒரு விஷயம்னா போகும்போது யாராவது இறந்துட்டோம் அங்கே தான் பச்சுட்டு கீழே இருக்கணும். தூக்கிட்டாலும் வர முடியாது. போகிற இடத்துல நிறையெல்லாம் சமாஜம்லாம் இருக்கும். அப்படியே கல் வச்சு அடிக்கிட்டு வந்துடுறது தான். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் அங்கே போகணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நவுந்து தான் போகணும். 2 கை 2 கால் யூஸ் பண்ணி தான் போகணும். இந்தாண்ட அந்தாண்ட தாண்டி போகிறதுக்கு. இந்தாண்ட 2000-5000 அடி பள்ளம் இருக்கும், இந்தாண்ட 5000 அடி பள்ளம் இருக்கும். இந்த 2 கல்லில் தான் இந்தாண்ட இருந்து அந்தாண்ட போகணும். காலையில் ஒரு லேடிஸ் கூட போகலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ தான் ஒரு 7-7:30 மணிக்கு அங்கே போக முடியும். 10 மணி 11 மணி ஆச்சுன்னா தயாராகும். இது போகணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நாளைக்கு இந்த டீமுக்கு ஒன்றா கூடுமான்னு தெரியாது இல்லையா, எல்லாம் வருவாங்களான்னு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க மிஸ் ஆவாங்க. அதனால இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு இருக்கிறது தான். இப்போ அங்கே போகிறோம். அடுத்து வாங்க மேலே இன்னைக்கு அது வரலாறுல இருக்குதா இல்லையா, இறைவன் இருக்கிறானா இல்லையா அதாவது தெரியாது. நீ எவங்கிட்ட சொன்னாலும் போய் சொல்லுவான் இவன் என்னடா கதை இருக்கிறான்னு. இப்படி லேகரா எப்படி வச்சிருந்துருப்பாங்க, ஒரு மலை எப்படி இப்படி இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது பவனாசினி. எவ்வளோ மழையை வந்தாலும் உடனே போயிடும், நிற்காது. எதுக்காகனா ஆகாய கங்கை இரணிய சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை கை கழுவுறதுக்காக கையை தூக்குறாரு. அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தான். அதுதான் பவனாசினி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. உக்ரம் வீரமகாவிஷ்ணும் ஜவலத்தம் சர்வதோமுகம் நிருஷமம் பேஷணம் பத்ரம் மிருத்தியும் நமாயகம். நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அங்கதான் நரசிம்மமூர்த்தி இரணிய சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு வாசல்ல சம்ஹாரம் பண்ண இடம் அது.
கோவிலா ராமரும் வந்து வழிபட்டதா சொல்லப்படுற மேல் அகோபிலத்துக்கு போக நல்ல ரோடு இப்ப போடப்பட்டிருந்தாலும் அபாயகரமான ஒத்தையடி பாதையத்தான் பெரும்பாலான பக்தர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தையும் உலகத்துக்கு ராஜாவான இறைவனையும் அவர் போட்டு கொடுத்த வழியில போய் பார்க்கறதுதான் முறை. హిరణ్యాకశపుడు గర్వాంధకారంతో కడుపున పుట్టిన కన్నా కొడుకు. హిరణ్యాకశపుడు గర్వాంధకారంతో కడుపున పుట్టిన కన్నా కొడుకు. ప్రహ్లాదుని నరక యాతన విడుతుంటే శ్రీహరి నరసింహ రూపం దాల్చి. ప్రహ్లాదుని నరక యాతన విడుతుంటే శ్రీహరి నరసింహ రూపం దాల్చి. లోక కంటకుడైన హిరణ్యాకశపుని సంహరించి ప్రహ్లాదుని కాపాడి. లోక కంటకుడైన హిరణ్యాకశపుని సంహరించి ప్రహ్లాదుని కాపాడి. ఉగ్ర రూపంతోని శ్రీనారసింహుడు ఘోరారణ్యమందు సంచరిస్తూ ఉంటే. ఉగ్ర రూపంతోని శ్రీనారసింహుడు ఘోరారణ్యమందు సంచరిస్తూ ఉంటే. చెంచుల బిడ్డ లక్ష్మీదేవి గమనించి ఆ స్వామి చింతకు చేరి. చెంచుల బిడ్డ లక్ష్మీదేవి గమనించి ఆ స్వామి చింతకు చేరి. చల్లనైన తన ప్రేమను వంచి నరసింహ స్వామిని శాంతింపజేయంగా. చల్లనైన తన ప్రేమను పంచి నరసింహ స్వామిని శాంతింపజేయంగా. చెప్పడం ఈ నది పేరు இந்த నది రివర్ పేరు வந்து புவனாசி. பவன பவந்த பாப விமோச்சனம் புவனாசி. நம்ம குளிச்சுட்டு போன மாதிரி இந்த நட்சி பேர் தான் ஜுவாலா நட்சி. முதல் நட்சி நம்ம நிற்கிறது தான் வாசப்படி. குருதைக்கத்துல இருந்த சபா மண்டபத்துல தூண் மேல இருக்குது. அந்த காலத்துல வாசப்படி இங்க தான் சம்ஹாரம் பண்ணிடலாம். இங்க தான் ரத்தமுள்ள குளம் இருக்குது. இங்க இந்த அது பேர் தான் புவனாசி. இங்கதான் நவகுத்தம் செவ்வாய் தோசை பரிகாரம். நவ நட்சத்திரம் முதல் நட்சி நவகுத்தம் செவ்வாய் தோசை பரிகாரம். సకల బాధాలన్నీ తీరిపోతాయమ్మా. చెంచు లక్ష్మీ నరసింహుణ్ణి చూస్తేనే సకల బాధాలన్నీ తీరిపోతాయమ్మా. దుష్ట శక్తులెన్ని పట్టుకున్నా గాని క్షణములోనే దూరమైపోతాయమ్మా. దుష్ట శక్తులెన్ని పట్టుకున్నా గాని క్షణములోనే దూరమైపోతాయి. మాధవ ముకుంద పాప సంహార త్రిలోక జగన్మోహనాకార మాయావతార జగన్నాథ లోకాధినాథ. மச்சாவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை. தேவாசுரர் அன்று பார்க்கடல் கடைகின்ற காலத்தில் கூர்மாவதாரம் கொண்டு மந்திரமலை தாங்கி ஜெகன்மோகினியாக உருமாறி வானமுதை தேவர்க்கு ஓட்டினை. வாராக ரூபமும் கொண்டே சிறைப்பட்ட பூதேவியை மீட்டனை. அண்டத்தில் அண்டமொடு அணுவுக்குள் அணுவான ஜெகதீசனே. இன்று உன் மகிமை அறியாத அஞ்ஞானிக்கள் தந்துமை ஞானாமுதூட்டி அடியாரன் குறை தீர்க்க நரசிங்க அவதாரமாய் இங்கே மையாட்கொள்ளவே நீ வந்தாயோ தேவா. பரந்தாமா வைகுண்டவாசா. இதுதான் இரண்டு சம்ஹாரம். அதாவது இரணியனை வந்து சம்ஹாரம் பண்ணி பிரகமாயிட்டாரு. கையில் அது சுத்தமாக்கணும். அப்ப சுத்தமாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியல. அப்ப இங்க நின்றுட்டு ஆகாய கங்கை மேல கை தூக்குறாரு. ஆகாய கங்கை வருது. ஆகாய கங்கை வருது. அந்த தண்ணியில இருந்து அப்படியே கையை நினைச்சு சுத்தமாக்கிறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மலை. இந்த மலையில ஏன் செம்மண் வந்தது? அப்ப நாசி துவாரம் செம்மண்ணா இருக்கு பாருங்க, ரத்த கலர். ஆனா அந்த ரத்த செம்மண்ல தண்ணி வரும்போது இங்க தண்ணி ரெட்டா தானே இருக்கணும், ரெட்டா தானே இருக்கணும். ஆனா இங்க ரெட்டா இருக்குது, ஆனா இங்க வரும்போது தண்ணி வெள்ளையா இருக்குது. இதுதான் சுத்தமானது. அதாவது ரத்தமா இது வந்து யுக மழை இல்லைனாலும் இந்த இடத்துல தண்ணி இருக்கும். எப்பயுமே இதே போல இருக்கும். ரம்பாவது அதிகமாவது இதே போல இருக்கும். நாசி துவாரம் அதாவது ஒரு பெரிய பாறாங்கல்ல கருங்கல்ல எப்படி செம்மண் வரும், அதுதான் நாசி துவாரம் செம்மண். அந்த ரத்தம் இன்னைக்கு இது இருக்கு, ரத்த குண்டம்னு பேரு.